السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் தொழுத தொழுகைகளையும் நோற்ற நோன்புகளையும் வணங்கிய சதகாக்களையும் எல்லா அமல்களையும் கபூல் செய்து பரிபூர்ணமான கூலி அல்லாஹ் உண்மையிலும் மறுமையிலும் தந்தல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சூறாக்கள், அந்த சூறாக்களில் அமைய பெற்றிருக்கும் பெயர்களை பற்றி, அதன் பின்பலம் என்னவென்பதை பற்றி பார்த்து வருகிற வரிசையில் இன்றைய தினம் சூரத்து யூனுஸ், சுமார் 109 வசனங்களை கொண்ட இந்த சூறாவிலே சில வசனங்களை தவிர உள்ள வசனங்கள் அத்தனையும் மக்கமா நகரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட சூறா. இந்த சூறாவில் அல்லாஹு தஆலா வானம் பூமியை பற்றியும், படைக்கப்பட்ட அந்த வானம் பூமியினுடைய நிலைகளையும், இரவு பகல் மாற்றத்தையும், மனிதனுடைய சுயநலத்தை பற்றியும், கடல் பயணத்தை பற்றியும், இம்மை வாழ்க்கையின் நிலைகள், ஓரிரை கொள்கை, சையதுனா மூசா நபி, நூஹ் நபி, ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்களை பற்றிய குறிப்புகளையும், ஃபிரௌன் அழிக்கப்பட்டதும் அவனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டது உள்ளிட்ட சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்லுகிறான். இந்த சூறாவில் தொகுக்கப்பட்ட வரிசையில் இந்த சூறா 10வது சூறாவாக குர்ஆனில் இடம்பெற்றாலும், இது அருளப்பட்ட வரிசையில் இந்த சூறா 51வது சூறா என்று இமாம் பெருமக்கள், முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்சீர்களில் பதிவு செய்திருப்பார்கள். ஏன் இந்த சூறாவுக்கு சூரத்து யூனுஸ் என்று பெயர் வந்தது? அப்படி வருவதற்கான காரணம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவில் 98வது வசனத்தில் யூனுஸ் நபியினுடைய வரலாறை, அவர்கள் யார் என்பதை பற்றிய தகவல்களை அல்லாஹ் இந்த சூறாவில் பதிவு செய்கிறார். ஹதரத் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய சமூகம் என்னது, அவர்கள் யாருடைய மகன் என்பதை பற்றியெல்லாம் அந்த 98வது வசனத்துடைய தஃப்சீர்களை பார்க்க முடியும். யூனுஸ் பின் மத்தா, வாப்பாவுடைய பேரு மத்தா. இவர்கள் கிமு 8ஆம் நூற்றாண்டில் ஈராக்கி பகுதியில் நீனவா என்கிற பகுதியில் அனுப்பப்பட்ட ஒரு நபி. என்ன இடம்? நீனவா. இன்னைக்கு கூகுளில் போய் சர்ச் பண்ணுறதா இருந்தால் நினிவேன்னு அடிக்கணும். நினிவேன்னு அடித்தா வரும். அந்த இடத்துக்கு பேர் நீனவா என்கிற இடம். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டாங்க. யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதியில் எர்பியா என்ற ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் தான் ஆட்சி புரிந்துட்டு இருந்தான். அந்த மன்னன் இருந்த அந்த பகுதியில் மக்களுக்கு ஓரிரை பிரச்சாரம் செய்ய வந்த யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த மக்கள் அவங்கள ஏற்றுக்கொள்ளலை. எல்லா நபிமாருடைய காலத்திலையும் அப்படித்தானே, நபிமார்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்க. அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தப்போ யூனுஸ் நபிக்கு கோபம் வந்துச்சு. பொதுவாக அல்லாஹுடைய விஷயத்தில் மாறு செய்பவர்களோடு கோபம் கொள்ளுவதுதான் ஒரு முஃமினுக்கான அழகு. யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அப்படி கோபம் கொண்டார்கள். இவங்க அல்லாஹுடைய ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களிடத்திலிருந்து வெறுப்புற்று அந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு போறாங்க. அப்படி போகும்போது அல்லாஹுடைய உத்தரவு எதுவுமே அவங்களுக்கு வரல. பொதுவாக ஒரு நபின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு உத்தரவு வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மக்காலிருந்து மதீனாவுக்கு போறதுக்கான அறிவிப்பு வந்தப்போ போனாங்களா இல்லையா? அந்த மாதிரி மூசா நபியும் அந்த மாதிரி கிளம்பி எகிப்துக்கு போனாங்க. இப்படி அறிவிப்பு வராமல் இருக்கும்போது யூனுஸ் நபி கோபப்பட்டு என்ன செஞ்சாங்க? ஊரை விட்டு வெளியே போனாங்க. அப்பதான் அந்த மீன் அவங்கள முழுங்குது. கடல்ல போறாங்க, கடல்ல விழுகிறாங்க, கடல்ல அந்த மீன் அவங்கள முழுங்குது. பொதுவாக ஒவ்வொரு நபிமார்களும் அவர்கள் சமுதாயத்தில் வரும்போது அந்த நபியை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, அவங்கள பார்த்து செய்வனை செய்பவர், பைத்தியக்காரர் என்றெல்லாம் சொல்லுவது அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த
எதிரிகளுடைய பழக்கம். குர்ஆன் சொல்லுது, கதாலிகமா அத்தல்லதீன மின் கப்லிஹிம் மிர் ரசூலின் இல்லா காலு சாஹிருன் அவ் மஜ்னூன். உங்களுக்கு முன்னால வாழ்ந்த எல்லா சமுதாய மக்களும் அந்தந்த நபிமார்களை பற்றி அவர்கள் செய்வனை செய்பவர்கள், அவர்கள் பைத்தியக்காரர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. இப்போ யூனுஸ் நபி பிரச்சாரம் செஞ்சாங்களா இல்லையா? எவனுமே ஏற்றுக்கொள்ளதா இல்லையா? யூனுஸ் நபி கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போன உடனே அந்த மக்களுக்கு பயம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா யூனுஸ் நபியை காணல, நபியை காணும். மட்டுமல்லாம அந்த நபி அவங்களுடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாட்டா அதாபு இறங்குன்னு சொல்லிட்டு வர போனாங்க. அந்த அடையாளத்தை எல்லாம் அந்த மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த மக்கள் பார்க்க ஆரம்பிச்ச உடனே அந்த நீனவா நாட்டு மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களுடைய குதிரைகள், அவங்களுடைய கால்நடைகள் ஈஞ்செடுத்த குட்டிகள் இதையெல்லாம் கொண்டு வந்து ஒரு மைதானத்துல வந்து நின்றுட்டாங்க. முடியினால் நெய்யப்பட்ட ஆடுகளையும் அணிந்து கொண்டு நேர வந்து ஒரு மைதானத்துல நின்று அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய ஆரம்பித்தார்கள். யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சு, நாங்க தப்பு செஞ்சிட்டோம், நாங்க திரும்பிடுறோம், எங்க மேல நீ அதாபை இறக்கிறாத. சுமார் 40 இரவுகள் அந்த மக்கள் அங்கேயே நின்று அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சாங்க. நம்மெல்லாம் ஒரு பாவம் செஞ்சுட்டு தௌபா செய்கிற பழக்கமே இல்லை. அப்படியே செஞ்சாலும் செஞ்ச பாவத்துக்கு 1 மாசம் பாவம் செய்யறோமா, ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் வந்து ரப்பை என்ன மன்னிச்சு சொல்லுவோம். அந்த சமுதாய மக்கள் 40 இரவுகள் வந்து ரப்பிடத்துல துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், எங்களுக்கு நீ அதாபை இறக்கிறாத. அப்ப அல்லாஹு தஆலா அவங்களுடைய அந்த தௌபாவை அல்லாஹ் உண்மை என்பதை உணர்ந்து கொண்டார். ஃபலம்மா அரஃபல்லாஹு மின்ஹுமுஸ் ஸித்க மின் குலூபிஹிம், அவங்களுடைய உள்ளத்திலிருந்து அந்த வரக்கூடிய அந்த வேதனை அது உண்மைதான் என்று ரப்பு விளங்கின உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்களுக்கு இறக்க வேண்டி இருந்த அந்த அதாபை அல்லாஹ் நீக்கி மாட்டான். அதான் குர்ஆன் சொல்லுது, லம்மா ஆமனு கஷஃப்னா அன்ஹும் அதாபல் ஹிஸ்யி ஃபில் ஹயாத்தித் துன்யா. துன்யாவில் ஆக மட்டமான ஒரு அதாப அவங்களுக்கு இறக்க இருந்த ரப்பு அவங்கள விட்டு அல்லாஹு தஆலா மாத்திட்டான். மாத்தினது மட்டும் இல்லாம வமத்தஅனாஹும் இலா ஹீன், கொஞ்ச காலம் அந்த மக்களுக்கு அல்லாஹ் சுகமான வாழ்க்கையும் நினைச்சுதான் அல்லாஹு தஆலா வணங்கினான். ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த பொதுவாக ரப்பினுடைய பிரச்சாரத்தை கொண்டு வந்த எந்த நபிமார்கள் அவங்களுடைய பிரச்சாரத்தை எடுத்து வைக்கும் போது அவங்க அதை மறுத்து அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது அல்லாஹ் அழிச்சிருவான். ஆனா யூனுஸ் நபியினுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் அப்படி அழிக்கல. யூனுஸ் நபியினுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹு தஆலா என்ன செஞ்சா அப்படின்னா, இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தான். என்னது, அவங்களுக்கு தௌபா செய்யறதுக்கான ஒரு மனசை கொடுத்தான். அவங்க தௌபாச்சியை வச்சா, அவங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான். ஒட்டுமொத்த சமுதாயமே நேர்வழி பெற்றது. ஆனா முன்னால வாழ்ந்த நபிமார்கள் யாரும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் அழிச்சுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு ஹதீஸை இந்த ஆயத்தினுடைய விளக்க உரையில பார்க்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மிஅராஜுக்கு போனப்போ அங்க சில நபிமார்கள் நடந்து போறாங்க. யமுர்ரு வமஅஹு அல்ஃபிஆமு மினன் நாஸ், சில நபிமார்கள் நடந்து போறாங்க, அவங்களுக்கு பின்னால சில கூட்டம் போகுது. சில நபிமார்களை பார்த்தேன் நடந்து போறாங்க, அவங்க கூட ஒரே ஒரு ஆள் போறாரு. சில நபிமார்களை பார்த்தேன் அவங்க கூட 2 பேர் நடந்து போறாங்க. சில நபியை பார்த்தேன் லைஸலஹு மஅஹு அஹது, அவங்க கூட ஒருத்தனுமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க வாழ்ந்த காலத்துல ஒருத்தவங்க கூட அவங்கள பின்பற்றலன்னு அர்த்தம். சில நபிகளை அல்லாஹ் ஒரே ஒரு ஆள் தான் பின்பற்றிருப்பார் ஊர்ல. சில நபியை வந்துட்டு 2 பேர் தான் பின்பற்றிருப்பாங்க. நான் அப்படி நபிமார்களுடைய கூட்டத்தை நான் வந்து மிஅராஜில் பார்த்தேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றேன். ஆனா யூனுஸ் நபியினுடைய கூட்டம் மொத்தமா பின்பற்றுச்சு. ஏன், அதாவது நேர்ல பார்த்தாங்க. இல்லாம கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் கிடைச்சது, வேற எந்த சமுதாயத்துக்கும் அப்படி கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸை சொல்லிட்டு கடைசியில் முடிக்கும் போது சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு கூட்டத்தை பார்த்த, ஒரு பெரிய கூட்டம். என்னடா இந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மூசா நபியினுடைய கூட்டம், பனூ இஸ்ரவேல் கூட்டம். ஒரு பெரிய கூட்டமா மூசா நபியை பின்பற்றிக்கிட்டே போகுது. அதுக்கப்புறம் ஒரு கூட்டத்தை பார்க்கிறேன், மஷ்ரிக்குக்கும் மக்ரிபுக்கும், கிழக்கிற்கும் மேற்குக்கும் நனைஞ்சு நிற்கிறாங்க ஒரு கூட்டம். அந்த கூட்டம் யாருடைய கூட்டம் பார்த்தா என்னுடைய கூட்டம், என்னுடைய உம்மத்தினர்கள், என்னை பின்பற்றிய சமுதாயம் ஒரு பெரும் கொண்ட கூட்டமாக நிற்பதை பார்த்தேன் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப யூனுஸ் நபியை பின்பற்றினாங்களா இல்லையா? இப்ப யூனுஸ் நபி கோபப்பட்டு போனாங்க. கோபப்பட்டு எங்க கிளம்பி போனாங்கோ, இவங்க கிளம்பி கப்பல்ல போறாங்க. கப்பல்ல போனப்போ
அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கடல்ல ஒரு பெரிய மீனுக்கு கட்டளை போடுறான். வ அமரல்லாஹு தஆலா ஹூத்தம் மினல் பஹரில் அஹ்தரி, பச்சை நிறமுள்ள ஒரு கடல். ரோம் தேசத்துல ஒரு கடல்ல தான் இவங்க போறாங்க கோபப்பட்டு. அந்த பச்சை கலர்ல நீர் இருக்கக்கூடிய அந்த கடல்ல யூனுஸ் நபி போகும்போது அல்லாஹு தஆலா அந்த கடல்ல ஒரு மீனுக்கு கட்டளை போடுறான். என்ன? ஐயசுக்கல் பிஹார, கடலை ரெண்டா புலந்துக்கிட்டு வா. அப்படி கடலை ரெண்டா புலந்துக்கிட்டு வான். அந்த மீன் அப்படி வந்தது. வந்து யூனுஸ் நபியை விழுங்குவதற்காக வேண்டி வந்தது. அந்த கப்பல்ல உள்ள மக்கள், நிறைந்து இருந்த அந்த கப்பல்ல உள்ள மக்கள் என்ன செஞ்சாங்க? பயங்கரமான புயல் அடைச்ச போது நம்ம எல்லாம் இப்ப கீழே உள்ள போறோம்னு தெரிஞ்சோடனே யூனுஸ் நபியை துண்டு குறிக்கி போட்டு தூக்கி கடல்ல தூக்கி போட்டான். இவர் தான் கடல்ல போட வேண்டிய ஆளு அப்படின்னு சொல்லி குர்ஆன்லயே சொல்லுது. யூனுஸ் நபியை தூக்கி கடல்ல தூக்கி போட்டாங்க. கடல்ல போட்டோன்னே ஏற்கனவே வந்து காத்து நிற்கக்கூடிய அந்த மீன் யூனுஸ் நபியை முழுங்குது. இங்க முழுங்குனதெல்லாம் விஷயம் இல்லை, ரப்பு எவ்வளவு இறக்கமுள்ளவன்னு பாருங்களேன். அந்த மீன் முழுங்கினவொன்னு அல்லாஹ் அந்த மீன்கிட்ட சொன்னானா, பலா யஹ்ஷிமு லஹு லஹ்மா, எப்பா அவர் உனக்கு சாப்பிட்றதுக்கான கறி கிடையாது, உனக்கான ரிசுக்கு கிடையாது, நீ அவரை தின்னு போட்டுறாத. வலா யக்திரு லஹு அதுமன், அவருடைய எலும்புகளை எல்லாம் நீ உடைச்சிடாத, நொறுக்கிறாத, அவரை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்க. அவரை வயிற்றுல ஒரு சிறை பிடித்திருக்கிறேன், அவ்வளவுதான், நீ உனக்கான உணவு நினைச்சு நீ சாப்பிட்றாத அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த மீன்கிட்ட சொல்றான். யூனுஸ் நபியையும் கொண்டு அந்த மீன் கடல்ல ஆக கீழே போகும். எழுதுகிறார்கள் இமாம் பெருமக்கள், யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வயிற்றில் பெற்றுக்கொண்ட அந்த மீன் உள்ள முழுங்கிட்டு கடல் முழுக்க ரவுண்ட் அடிச்சு. தாஃபான என்ன அர்த்தம்? தவாஃபு, சுற்றினான். கடல் முழுக்க சுற்றியது. யூனுஸ் நபிய வயிற்றுக்குள்ள வச்சுட்டே அந்த மீன் என்ன செய்யுது? சுற்றிச்சுது. அப்ப யூனுஸ் நபி கடலுக்குள்ள போறாங்க, வயிற்றுல இருக்கிறாங்க. யூனுஸ் நபி இருள்ல இருந்தாங்க. அல்லாஹ்வை கூப்பிட்டாங்க, யா அல்லாஹ், நான் இருள்ல இருக்கிறேன். என்ன இருள்? ஒன்று கடல் இருள், ரெண்டு இரவனுடைய இருள், ரெண்டாவது மூணாவது மீன் வயிற்றுக்குள்ளால் இருக்கக்கூடிய இருள். இது குர்ஆன் அப்படியே சொல்லுது. ஃபனாதா ஃபில் ظுலுமாத்தி, இருள்ல வச்சு யூனுஸ் நபி அல்லாஹ்வை கூப்பிட்டார்கள் அப்படிங்கிற அந்த ஆயத்து வரும். 3 இருள்ல உள்ள இருக்காங்க. மீன் ஒண்ணுமே செய்யலை. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், எதுவும் பண்ணிடாத. இப்ப உள்ள போனவங்க டக்குன்னு நம்ம மாத்த அவங்களே நினைக்கிறாங்க, நம்ம மௌத்தாயிட்டோம்பா, நம்ம எதுக்குள்ளே வந்து உளுந்து மௌத்தாயிட்டோம் அப்படின்னு நினைச்சவங்க டக்கு நினைச்சிட்டாங்க அப்படின்னா தண்ணியை அசைச்சு பார்த்தாங்களாம். தலை அசைஞ்சுதான். ஒரிஜிலை 2 காணையை அசைச்சு பார்த்தாங்களாம், அசைஞ்சுதான். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? மற்ற உறுப்புகளுடைய ஓரங்கள்லாம் அசைச்சு பார்த்த உடனேயே நம்ம உயிரோடத்தான் இருக்கோம், வண்ணம் ஹையில், நம்ம உயிரோடத்தான் இருக்கிறோம், மௌத்தாகல அப்படின்னு தெரிஞ்ச உடனே யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ளே எழுத தொழுகிறார்கள். ஃபகாம யுஸல்லி, மீன் வயிற்றுக்குள்ளே தொழுகிறாங்க யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தொழுது விட்டு அல்லாஹ்ட்ட சொன்னாங்களாம், யா ரப்பி இத்தகது லக மஸ்ஜிதன் ஃபீ மௌதிஇன் லம் யப்லுகுஹு அஹதும் மினன் நாஸ், துன்யால ஒருத்தன் கூட இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒன்று தொழுதிருக்க மாட்டான். துன்யால இதுவரைக்கும் எவரும் தொழாத ஒரு இடத்துல நான் உன்னை தொழுதிருக்கேன் ரப்பே அப்படின்னு சொல்லி யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசினார்களாம். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ள இருந்த அந்த நாட்களை பற்றி சொல்லும் போது 3 நாட்கள் இருந்தார்கள், 1 வாரம் இருந்தார்கள், 40 நாட்கள் இருந்தார்கள் என்பது பிரபல்யமான தகவல். அப்படி இருந்ததுக்கு பின்னால தான் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 நாளைக்கு பின்னால அந்த துஆவை ஓத ஆரம்பிச்சாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வானுலகில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள்லாம் அந்த சப்தத்தை கேட்டாங்க. இன்னொரு அறிவுல வருது, கடல் பகுதியா போயிட்டு இருந்தப்போ 2 மலக்கு அந்த சப்தத்தை கேட்டாங்களாம். இது எங்கேயோ நமக்கு கேட்ட குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, இது யாரு? இதான் நம்ம யூனுஸ் நபி. ரப்பே, அவங்கள மீனுக்குள்ள வச்சிருக்கிற, நல்லா இருந்த காலத்துல நல்ல ஆரோக்கியமா இபாதத்தெல்லாம் செஞ்சாங்களே, நீ அவங்களுக்கு விடுதலை கொடுக்கலாமே சொன்னப்போ தான் அல்லாஹ் தஆலா அவங்களை என்ன செய்யறான்? அந்த மீன்கிட்ட சொல்றான், நீ நேர போய் கடல்ல அவங்களுக்கு வெளியே போடு. அந்த மீன் வயிற்றுல இருந்து 40 நாளைக்கு பின்னால சையதுனா யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியில் வருகிறார்கள். வந்ததுக்கு பின்னால திரும்பவும் அதே கூட்டத்தில் தான் அனுப்பினான், அங்க போங்க, திரும்பவும் பிரச்சாரம் செய்யுங்க. அதுக்கப்புறம் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றார்கள், பிரச்சாரம் செய்தார்கள். அந்த மக்கள் எல்லாம் அல்லாஹுவை ஓரிரை கொள்கை என்கிற அந்த கொள்கை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு விமோசனத்தை கொடுத்தான். இது யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் இந்த சூராவில் சொல்லப்படுகிற தகவல்.
இப்படி ஒவ்வொரு சூறாக்களுடைய பெயர்களுக்கு பின்னாலேயும் அல்லாஹ் இந்த சுவாரஸ்யமான தகவலை வைத்திருக்கிறான். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் வழங்கிய அந்த வேதத்தின் மகத்துவத்தை, அதன் மதிப்பை நம் விளங்கி அதை ஓதி அமல் செய்து அவனுடைய பொருத்தத்தை பெறுகிற நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.